அன்புள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களே, வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் 2025ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல்படி இலக்கணம், தொகைநிலைத் தொடர்கள், இயல் 3. இக்காணொளியில் தொகைநிலைத் தொடர் என்றால் என்ன, 6 வகையான தொகைநிலைத் தொடர்கள் பற்றிய விளக்கங்கள், ஒவ்வொரு வகையான தொகைநிலைத் தொடர் பற்றிய விளக்கங்கள் ஆகியவற்றை நாம் பார்க்க உள்ளோம். முதலில் தொகைநிலைத் தொடர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையே சொல்லோ உருபோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலைத் தொடர் என்று கூறுவர். ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ அல்லது உருபோ மறைந்து ஒரே சொல்லைப் போல நிற்குமானால் அதனை தொகைநிலைத் தொடர் என்று கூறுவார்கள். 2க்கு மேற்பட்ட சொற்களும் அவ்வாறு வரும். அதாவது இந்த தொடருக்கிடையே சொல்லோ உருவோ மறைந்து வரும்போது 2-3 சொற்கள் கூட மறைந்து வரலாம். அவ்வாறு அமைவதும் உண்டு. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். வீடு கட்டினான். இங்கே வீட்டை கட்டினான் என்ற தொடரில் உள்ள ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வீடு கட்டினான் என வருகிறது. எனவே வீடு கட்டினான் என்பது 2ஆம் வேற்றுமை தொகையாகும். தங்கத்தட்டு. அடுத்ததாக தங்கத்தட்டு. தங்கத்தால் ஆன தட்டு. தங்கத்தால் ஆன தட்டு. இங்கே தங்கம் ஆல் தங்கத்தால் 3ஆம் வேற்றுமை உருபு வந்துள்ளது. ஆன என பயனிலை வந்துள்ளது. இங்கு 3ஆம் வேற்றுமை உருவும் ஆன என சொல்லும் இணைந்து மறைந்து வருவதை பார்க்கலாம். அதனால் இதை 3ஆம் வேற்றுமை உருவும் பயனிலையும் உடன் தொக்க தொகை என்று சொல்வார்கள். தங்கத்தட்டு என்பது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனிலையும் உடன் தொக்க தொகை என்று சொல்வார்கள். இவ்வாறாக வேற்றுமை உருவுகளோ மற்ற உருவுகளோ வேறு சில சொற்களோ தொடருக்கிடையில் மறைந்து வருவதைத்தான் தொகைநிலைத் தொடர் என்று சொல்வார்கள். இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தொகைநிலைத் தொடர்கள் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்புத்தொகை, 4 உவமைத்தொகை, 5 உம்மைத்தொகை, 6 அன்மொழித்தொகை. இவ்வாறாக 6 தொகை நிலைத்தொடர்கள் உள்ளன. இனி ஒவ்வொரு தொகைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். 1 வேற்றுமை தொகை அல்லது வேற்றுமை தொகைநிலைத் தொடர் அல்லது வேற்றுமை தொகைநிலைத் தொடர் என்றும் சொல்லலாம். அதை சுருக்கமாக வேற்றுமை தொகை என்று சொல்வார்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். மதுரை சென்றார். மதுரை சென்றார். இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கிடையில் கு என்னும் வேற்றுமை உருபு, அதாவது 4ஆம் வேற்றுமை உருபு இல்லை. அது தொக்கி, அதாவது மறைந்து நின்று பொருளை உணர்த்துகிறது. எனவே மதுரை சென்றார் என்பது கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது என்று பொருள். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஆன ஐயால் கு, இன்னது கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவதைத்தான் வேற்றுமை தொகை என்பர். எனவே வேற்றுமை தொகை என்பது என்றால் என்ன? வேற்றுமை உருபு
மறைந்து வரும் தொடர். வேற்றுமை உருவு மறைந்து வரும் தொடரைத்தான் வேற்றுமை தொகை என்று சொல்கிறோம். அதிலே இன்னொன்று உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. பொதுவாக வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வராது, சில இடங்களில் அதன் பயனிலையும் மறைந்து வரும். உருவும் பயனும் இணைந்து மறைந்து வரும். அதைத்தான் உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை என்று சொல்கிறார்கள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். தேர் பாகன். தேர் பாகன் இத்தொடரை தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. இந்த தொடர் தேரை ஓட்டுகின்ற பாகன் என பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. இங்கு பயன் என்பது பயனிலையை குறிக்கும். இவ்வாறு இரண்டாம் வேற்றுமை உருவும் அதைத் தொடர்ந்து பயனிலையும் மறைந்து வருவதால் இதை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனிலையும் உடன் தொக்கத்தொகை என்று சொல்வார்கள். அதாவது தேர்ப்பாகன் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனிலையும் உடன் தொக்கத்தொகை என்று சொல்வார்கள். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்க வரும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவதை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை உருவின் தொகையே ஆகும். இவ்வாறு வந்தாலும் அதையும் வேற்றுமை தொகை என்றே சொல்கிறோம். 2. வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை எனப்படும். அதாவது காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள், கிறு, கின்று, ஆன், என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த காலத்தை காட்ட இடைநிலைகளையும் பெயரச்சத்தின் விகுதிகளும், பெயரச்ச விகுதிகள் ஒன்று சில உள்ளன, அதன் விகுதியும் மறைந்து நிற்க, அந்த இரண்டும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்து, அதாவது வினை சொல்லை அடுத்து பெயர் சொல்லோடு, வினை சொல்லை அடுத்து பெயர் சொல்லும் வரும், பெயர் சொல்லோடு தொடர்வது. இப்படி தொடர்வதைத்தான் நாம் வினைத்தொகை என்று சொல்கிறோம். அதாவது வினை அடியும் இருக்கும், அங்கே அதை அடுத்து பெயர் சொல் இருக்கும். இவ்வாறு வருவதைத்தான் வினைத்தொகை என்று சொல்கிறோம். இதை காலம் கறந்த பெயரெச்சம் என்றும் சொல்வார்கள். இந்த வினைத்தொகையே காலம் கறந்த பெயரெச்சம். ஏனென்றால் வினைத்தொகை என்பதும் ஒரு வகையில் பெயரெச்சம்தான். இதில் காலத்தை காட்டுகின்ற அந்த இடைநிலை மறைந்து வருகிறது. அதனால் அதை காலம் கறந்த பெயரெச்சம் என்றும் சொல்வார்கள். எடுத்துக்காட்டுகள். வீசு தென்றல். இங்கு வீசு என்பது வீசு, வீசுகின்ற என்ற வினைச்சொல். தென்றல் என்பது பெயர் சொல். இங்கு வீசு என்பதனுடைய அடிச்சொல்லான வீசு இங்கு முன்னால் வந்துள்ளது. அதை அடுத்து தென்றல் என்னும் பெயர் சொல் வந்துள்ளது. இவ்வாறு தான் வினையடி, அதை அடுத்து பெயர் வரும். இதைத்தான் நாம் வினைத்தொகை என்று சொல்கிறோம். வீசு என்பது வினைப்பகுதி. இது தென்றல் என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சமாயிற்று. இங்கே காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சமாக ஆயிற்று. மேலும் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் என முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகிறது. இந்த வீசு தென்றல் என்பது வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், வீசும் தென்றல் என்ற 3 காலத்துக்கும் பொருந்தி வருகிறது. எனவே இந்த வினைத்தொகையில் 3 காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகளும் மறைந்து வந்துள்ளன என்று பொருள். அடுத்ததாக வினைத்தொகை பற்றி மேலும் சில செய்திகள். அந்த எடுத்துக்காட்டுகளையே பாருங்கள். வீசு தென்றல். காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரெச்சத்தில் தொக்கி இருக்கின்றன. அதாவது 3 காலத்தை விட வீசிய தென்றல் என்றும் சொல்லலாம், வீசுகின்ற தென்றல் என்றும் சொல்லலாம், வீசும் தென்றல் என்றும் சொல்லலாம். இப்படி 3 காலத்தையும் காட்டுகின்ற இடைநிலைகள் இந்த தொடரில் மறைந்து வருவதால் இந்த பெயரெச்சத்தில் 3 காலத்தை காட்டும் இடைநிலைகளும்
மறைந்து வருகின்றன என்று சொல்கிறோம். முன்னர் சொன்னது போல வினைத்தொகை என்பது பெயரெச்சம் தான். அதை காலம் கடந்த பெயரெச்சம் என்று சொல்கிறோம். அடுத்து வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்றொடர்களேயே வினைத்தொகை. பொதுவாக இந்த வினைத்தொகை என்பது வினைச்சொல் முதலில் வரும், அதை அடுத்து பெயர் சொல் வரும். இவ்வாறே அந்த தொடர்கள் அமைந்திருக்கும். இங்கு பாருங்கள், வீசு என்பது வினைச்சொல், தென்றல் என்பது பெயர். இவ்வாறு தான் அந்த வினைச்சொற்கள் அமைந்திருக்கும். வினையடி கூட்டல் பெயர் சொல் என்று இவ்வினைத்தொகை அமையும். அதாவது முதலில் வினையடியும் அதை அடுத்து பெயர் சொல்லும் வரும் வகையில்தான் இந்த வினைத்தொகைகள் அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 3. பண்புத்தொகை என்றால் என்ன? நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். எனவே இந்த பண்புத்தொகையில் மை விகுதியும் பண்பு சொல்லின் மை விகுதியும் மறைந்து வரும், ஆன ஆகிய என்னும் உருபுகளும் மறைந்து வரும். இப்படி வரும் தொடரைத்தான் பண்புத்தொகை என்று சொல்கிறோம். எடுத்துக்காட்டு: செங்காந்தல். இங்கே செம்மை கூட்டல் காந்தல். செம்மை என்பது பண்பு பெயர், காந்தல் என்பது காந்தல் மலர். அதை இரண்டும் இணைத்து செங்காந்தல் என்று வந்துள்ளது. செம்மையாகிய காந்தல் என்று இதற்கு இங்கே ஆகிய என்னும் உருபு பண்புருபு மறைந்து வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு பண்புருபு அல்லது மை விகுதி மறைந்து வரும் தொடர்களைத்தான் பண்புத்தொகை என்று சொல்கிறோம். இந்த பண்புத்தொகையின் முதலில் வருகின்ற சொல் பண்பை காட்டுகின்ற சொல்லாக, பண்பை உணர்த்துகின்ற சொல்லாக இருக்கும், பண்பு சொல்லாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து இருபெயரட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வருவது இருபெயரட்டு பண்புத்தொகையாகும். அதாவது இரண்டு பெயர்கள் இருக்கும், முதலில் சிறப்பு பெயர் இருக்கும், அதை அடுத்து பொது பெயர் இருக்கும். அந்த பெயரின் பொது பெயர் இந்த இரண்டும் இணைந்து வருகும் தொடர். இதைத்தான் பண்பு இருபெயரட்டு பண்புத்தொகை என்கிறோம். இதற்கு இடையில ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வரும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மார்கழி திங்கள். இங்கே மார்கழி என்பது மாதத்தை குறிக்கின்ற சொல். இது சிறப்பாக மார்கழி மாதத்தை மட்டும் குறிப்பதால் இதை சிறப்பு பெயர் என்று சொல்கிறோம். திங்கள் என்பது மாதம் என்னும் பொருளை தருகின்ற ஒரு பொது சொல். இவ்வாறு சிறப்பு சொல்லான முன்னும், மார்கழி என்ற சிறப்பு சொல் முன்பும், பொது சொல்லான மாதம் என்பதின் பொது சொல்லான திங்கள் என்பதும் இணைந்து வருகிறது. இப்படி இணைந்து வரும்போது மார்கழி ஆகிய திங்கள் என்று அது பொருள் தருகிறது. அடுத்து சாரை பாம்பு. சாரை என்றாலே அது சாரை பாம்பைத்தான் குறிக்கும். ஆனாலும் பொதுவாக சாரை என்ற சொல்லுடன் சேர்த்து பாம்பு என்ற பொது பெயரையும் சேர்த்து நாம் சொல்லுகிறோம். எனவே இங்கு சாரை கூட்டல் பாம்பு, சாரையாகிய பாம்பு என்று பொருள். இங்கு சாரை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். பொது பெயர் என்றால் பொதுவாக எல்லாவற்றுக்கும் அமைந்த ஒரு பெயர். சிறப்பு பெயர் என்றால் குறிப்பிட்ட ஒன்றை மட்டுமே சிறப்பாக சுட்டி காட்டுகின்ற பெயர்தான் சிறப்பு பெயர் என்று சொல்கிறோம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு மார்கழி என்பது சிறப்பு பெயர், சாரை என்பதும் சிறப்பு பெயர். சாரை என்பது அது பாம்பைத்தான் குறிக்கும். இருந்தாலும் வழக்கத்தில் நாம் சொல்லும் போது சாரையாகிய பாம்பு என்ற பொருளில் சாரை பாம்பு என்று சொல்லும். எனவே சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் இணைந்து வரும் பண்புத்தொகையை இருபெயரட்டு பண்புத்தொகை என்று நாம் சொல்கிறோம். திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழியாகிய திங்கள் என்றும் சாரையாகிய பாம்பு என்றும் இருபெயரட்டாக
வந்துள்ளன என்பதை இங்கு நாம் இந்த எடுத்துக்காட்டுகளில் கவனிக்க வேண்டும். 4. உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது உவமிக்கப்படும் பொருள், அதை உவமேயம் என்றும் சொல்வார்கள். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல, ஒப்ப முதலான உவமை உருபுகள் மறைந்து வருவது உவமத்தொகை எனப்படும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல, ஒப்ப முதலான உவம உருபுகள் மறைந்து வருவது உவமைத்தொகை ஆகும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். அதாவது தொடருக்கு இடையில் உவமை உருபு மறைந்து வருவதை உவமைத்தொகை என்றும் நாம் சுருக்கமாக சொல்லலாம், சுருக்கமாக சொல்லிவிடலாம். மலர்கை. இங்கு மலர்கை என்ற இந்த தொடரில் மலர் போன்ற கை, மலர் போன்ற கை, இங்கே போன்ற என்ற உவமை உருபு மறைந்து வந்துள்ளது என்று பொருள். மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம், அதாவது பொருள். அந்த கை என்பதைத்தான் மலர் என்று நாம் ஊமிக்கின்றோம். இடையே போன்ற என்னும் ஊம உருபு மறைந்து உள்ளது. அதனால்தான் இதை நாம் ஊமை தொகை என்று சொல்கிறோம். மேலும் இதற்கு பல எடுத்துக்காட்டுகளை முத்துப்பல், முத்து போன்ற பல், முத்துப்பல் என்றும் நாம் சொல்லலாம். 5. உம்மை தொகை. 5. உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும், இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். அதாவது என்னும் இடைச்சொல் மறைந்து வருகின்ற தொடர். இரண்டு சொற்களுக்கு இடையிலும் வரலும், அதாவது இரண்டாவதாக வர சொல்லுக்கு கடைசியிலும் இறுதியிலும் வரும். இந்த என்னும் இடைச்சொல் மறைந்து வந்தால் அதை உம்மை தொகை என்று சொல்வார்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அண்ணன் தம்பி, இதை விரித்து சொல்லும்போது அண்ணனும் தம்பியும் என்று வரும். இங்கு அண்ணனும் அண்ணனும் தம்பியும் என்ற இந்த ஊமை என்னும் இடைநிலைகள் மறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். அண்ணனும் தம்பியும் என்பதுதான் இங்கு அண்ணன் தம்பி என்று வருகிறது. எனவே இத்தொடரில் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்துள்ளது என்று பொருள். மேலும் தாய் சே, தாயும் சேயும், தாயும் சேயும் என்பதுதான் அங்கு வருகின்ற என்பன மறைந்து தாய் சே நலவிடுதி என்று வருவதை நாம் பார்க்கலாம். தாய் சே என்று வந்துள்ளது. அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருள் உணர்த்துகின்றன. இவற்றிடையே என்னும் இடைநிலைகள் மறைந்து வந்துள்ளன என்பதை நாம் கவனிக்கும். எனவே சுருக்கமாக சொல்வென்றால் என்னும் இடைச்சொல் மறைந்து வரும் தொடரை உம்மை தொகை என்று சொல்லலாம். இறுதியாக அன்மொழி தொகை. அல்மொழி தொகை என்பதுதான் அன்மொழி தொகை என்று ஆனது. அன்னதுன்னா வேற்று உறுப்புகள் மற்ற உறுப்புகள் அல்லாத வேறு சில சொற்கள் மறைந்து வரும் தொடரைத்தான் அன்மொழி தொகை என்று சொல்கிறோம். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். அதாவது வேற்றுமை தொகைகள் இருக்காது, வேறு சில சொற்களும் முன்னர் சொல்லப்பட்ட 5 தொகைகளில் வந்த சொற்களும் மறைந்து வந்திருக்காது. வேறு சில சொற்கள், அவற்றிலிருந்து மாறுபட்ட வேறு சில சொற்கள் மறைந்து வரும் தொடரைத்தான் அன்மொழி தொகை என்று சொல்கிறோம். அல்லாத அந்த வேற்றுமை உறுப்புகள் அல்லாத வேறு சில மொழிகள் மறைந்து வருகின்ற தொடர் என்பது இதற்கு பொருள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். இங்கு சிவப்பு சட்டை பேசினார். இந்த சிவப்பு சட்டை என்பது ஒரு தொடர். பேசினார் என்று வரும்போது சிவப்பு சட்டை பேசினார் என்ற 2 சொற்களுக்கிடையே வேறு சில சொற்களும் வந்தது. என்ன சொல்? எப்படி என்றால், சிவப்பு சட்டையை அணிந்துள்ள ஒரு மனிதர் பேசினார் என்று பொருளை அது தருகிறது. இங்கே சிவப்பு சட்டையை அணிந்துள்ள
ஒரு மனிதர் என்ற சில சொற்கள் இடையே மறைந்து வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அவ்வாறே முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை உடைய ஒரு மனிதரை குறிக்கிறது. முறுக்கு மீசை வந்தார் என்பது முறுக்கிய மீசையை உடைய ஒரு மனிதர், அவர் வந்தார் என்ற பொருளை தருவதை பார்க்கலாம். எனவே முறுக்கு மீசை வந்தார் என்ற சொற்களுக்கிடையே அத்தகைய ஒரு மனிதர் என்ற ஒரு வேறு சில சொற்களும் மறைந்து வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த எடுத்துக்காட்டுகளான சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் என்பனவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சில சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. இவ்வாறு வேற்றுமை உருபுகளும் மற்ற சொற்களும் அல்லாத, அதாவது முன்னர் சொல்லப்பட்ட 5 தொகைகளில் அல்லாத வேறு சில உருபுகள், வேறு சில சொற்கள் மறைந்து வரும் தொடரைத்தான் அன்மொழி தொகை என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன. இக்காணொளியில் இதுவரை தொகைநிலை தொடர் என்றால் என்ன, 6 வகையான தொகைநிலை தொடர்கள், ஒவ்வொரு வகையான தொகைநிலை தொடர்கள் பற்றிய விளக்கங்கள் நாம் விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. அன்பு மாணவர்களே, இத்தகைய நல்ல காணொளிகள் வர வேண்டும் என்றால் நீங்கள் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.